கடலும் கடிகாரமும் ஒரு துறவியின் பாடமும். நீல நிற கடல், பிரம்மாண்டமான கப்பல் ஒன்று அலைகளை கிழித்து கொண்டு முன்னேறி கொண்டிருந்தது. கப்பலின் ஒரு மூலையில் ஒரு சிறுவன் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தான். அவனது அழுகை அங்கிருந்த பலரின் கவனத்தை ஈர்த்தது. அங்கு உலாவிக் கொண்டிருந்த சுவாமி விவேகானந்தர் மெதுவாக அந்த சிறுவனிடம் சென்றார். ஏன் அழுகிறாய் தம்பி என்று கனிவோடு கேட்டார். சிறுவன் அழுது கொண்டே சொன்னான், ஐயா, எனது அப்பா எனக்கு பரிசளித்த விலை உயர்ந்த தங்க கடிகாரம் தவறி கடலுக்குள் விழுந்து விட்டது. அதை என்னால் மறக்கவே முடியவில்லை. விவேகானந்தர் புன்னகைத்தார். அந்த சிறுவனின் துயரத்தை மாற்ற ஒரு புதுமையான வழியை கையாண்டார். தனது பையிலிருந்து ஒரு அழகான கடிகாரத்தை எடுத்தார். அது சூரிய ஒளியில் மின்னியது. இதோ பார், இது அதைவிட அழகாக இருக்கிறது அல்லவா? இதை நீயே வைத்துக்கொள் என்று கூறி அவனிடம் கொடுத்தார். கடிகாரத்தை பார்த்ததும் சிறுவனின் முகம் மலர்ந்தது. கண்ணீர் மறைந்து புன்னகை பூத்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி சில நிமிடங்கள் கூட நீடிக்கவில்லை. திடீரென்று விவேகானந்தர் அந்த புதிய கடிகாரத்தை பறித்து சர்வசாதாரணமாக கடலில் வீசி எறிந்தார். சிறுவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். ஐயா, என்ன செய்தீர்கள்? இதுவும் கடலுக்குள் போய்விட்டதே என்று கதறினான். அப்போது விவேகானந்தர் அவனது தோளை தொட்டு மிக நிதானமாகச் சொன்னார், தம்பி, முதல் கடிகாரம் போன போது நீ அழுதாய். இந்த கடிகாரம் இப்போது உன் கைக்கு வந்தது, பிறகு கடலுக்கு போனது. இதுதான் வாழ்க்கை. பொருட்கள் என்பவை மேகத்தை போன்றவை, வரும் போகும். ஒரு சிறிய கருவிக்காக உனது விலைமதிப்பற்ற மன அமைதியை நீ இழக்கலாமா? பொருட்கள் உன்னை ஆள அனுமதிக்காதே. நீயே உன் மனதை ஆளு. உன் மீதான நம்பிக்கை, உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன்னால் மீண்டும் எழுந்து வர முடியும் என்று உனக்குள் இருக்கும் அந்த ஒரு சிறு தீப்பொறிதான் மிக முக்கியம். இறைத்தன்மை மீதான நம்பிக்கை. விவேகானந்தரின் தத்துவப்படி ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்திருக்கிறது. நான் பலவீனமானவன் அல்ல, நான் ஆற்றல் மிக்கவன் என்று உனது ஆன்மாவின் மீது நீ வைக்கும் நம்பிக்கை உன்னை பூஜ்ஜியத்திலிருந்து கோபுரத்திற்கு தூக்கிச் செல்லும். இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கை இன்று எல்லாம் போய்விட்டது என்பதற்காக நாளையும் அப்படியே இருக்கும் என்று அர்த்தமல்ல. காலம் மாறும், சூழல் மாறும். உனது முயற்சியால் உனது தலையெழுத்தை மாற்ற முடியும் என்ற அந்த நேர்மறை எண்ணத்தை ஒருபோதும் கைவிட்டுவிடக்கூடாது. சுருக்கமாகச் சொன்னால், உங்கள் கையில் இருந்த பணம் போகலாம், உறவுகள் பிரியலாம், புகழ் மறையலாம். ஆனால் மீண்டும் என்னால் இதையெல்லாம் அடைய முடியும் என்கிற உங்கள் மன உறுதியை மட்டும் நீங்கள் இழக்காமல் இருந்தால் நீங்கள் உண்மையில் எதையுமே இழக்கவில்லை என்றுதான் அர்த்தம். இதனால்தான் விவேகானந்தர் அடிக்கடி சொல்வார், 30 கோடி தேவதைகள் மீது நம்பிக்கை வைத்தாலும் உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உனக்கு விமோசனம் இல்லை. நண்பர்களே, நண்பிகளே, இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.